இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 20/2/2026 இன்றைய நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாசத்திலே 8ஆம் நாள். இன்னைக்கு சுபயோகம் சுபதினம். திருமணம், புதுமனை புகுதல், புது வீடு துவங்குதல், கல்யாண காரியங்களிலே பேசுவது, ஜாதக பரிவர்த்தனை, பெயர் சூட்டுதல், எல்லா விஷயமும் பண்ணலாம். இன்னைக்கு நல்ல சுபமான நாள். இது எல்லாமே அமிர்த யோகத்தினுடைய நாளினுடைய எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு திதி பேரு திருதியை திதின்னு பேரு. மாலை 3:53 வரைக்கும் இருக்கும். அப்புறம் பின் சதுர்த்தி திதி வந்துவிடும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் இருப்பார். சாயங்காலம் 9:19 வரைக்கும் உத்திரட்டாதி. பின்பு ரேவதி நட்சத்திரம் வந்துடும். புதனுடைய நட்சத்திரம், அதுக்கு அதிதேவதையும் சனி பகவான். இப்படி நிறைய காரியங்கள்லாம் சனி பகவான் சேர்ந்து இருந்தா நிலைத்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் யமகண்டம், 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலமும் வெள்ளம் பரிகாரம் செய்வது நல்லது. கும்பம் லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:38 வினாழிகள் 6:33 இன்றைக்கு சூரிய உதயம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனால மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே புதுசா சிலைகள் எல்லாம் வைப்பது, ஹோமங்கள் செய்வது, வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்வது. அதுபோல திருதியை அப்படிங்கிறது சங்கீதம் கற்றுக்கொள்வது, சகல விதமான சித்திரங்களை கற்றுக்கொள்வது, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்றது, இதெல்லாம் நல்லதா அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், ஸ்திரமானது, பலவிதமான நல்ல காரியங்கள் செய்யலாம். கன்னிராசி நண்பர்களே, லாபத்துக்குரியவர் சந்திரன் அவர் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தனாலே தேவையற்ற செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள். வீட்டில் சில பிரச்சனைகள், இந்த சாக்கடை அடைச்சிக்கிச்சு, அந்த பில்டிங்கில் ரிப்பேர் ஆகி போச்சு, கரண்ட் சரியாக வரலை அப்படின்னு ஏகப்பட்ட சில்லறை விஷயங்கள் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பயணங்கள் போதும் கூட உங்களுடைய பயணங்களே சில டிஸ்டர்ப்டு பயணங்கள்லாம் இருப்பதனாலே கொஞ்சம் பயணங்களே முன்னின்று நீங்கள் அதையுமே நம்ம கரெக்டாக முன்னாடி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பிளான் பண்ணிட்டு போங்க. அதனால் சக்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் செலவு இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்கள். காளி தேவியை வழிபட்டு இந்த நாளை தொடங்குங்கள். வெற்றி உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன்.